அனைவருக்கும் வணக்கம். விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய தலைவர் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் நேற்று மதுரையில் நடந்த ஒரு கூட்டத்தில் சீமான் பேசுவது தமிழ் தேசியமே கிடையாது, எது தமிழ் தேசியம், நீங்கள் பேசுவது இந்து தேசியம், சொல்லப்போனால் அது பிராமண தேசியம், அது கோவர்க்கர் தேசியம் என்று விமர்சனம் செய்திருக்காரு. பூனைக்குட்டி வெளியே வந்துருச்சு. சீமானும் விஜயும் ஆர்எஸ்எஸ் குழந்தைகள், ஆர்எஸ்எஸ் பிள்ளைகள். பிராமண கடப்பாறையை கொண்டு நீங்கள் திராவிடத்தை தகர்ப்பீங்களா, பெரியாரை தகர்ப்பீங்களா, பெரியாரை இழிவுபடுத்தி பேசுவதும் பெரியாருடைய அரசியலை தகர்ப்பதும் உங்களுடைய வேலையா என்று கடுமையான வார்த்தைகளில் விமர்சனம் பண்ணியிருக்காரு. எதற்காக அண்ணன் திருமாவளவன் அவர்கள் அண்ணன் சீமான் குறித்து அவர் ஆர்எஸ்எஸ் பிள்ளை, அது பேசுவது தமிழ் தேசியமே இல்லை, இந்து தேசியம், பிராமண தேசியம், கோவர்க்க தேசியம் அப்படின்னு சொன்னார். என்னுடைய பின்னணி என்ன அப்படிங்கிறது தான் இந்த காணொலியில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். நீதி வழங்கும் போது அண்ணன் தம்பி சொந்தம் பந்தம் பணக்கார ஏழை எதையுமே பார்க்க கூடாதுடா, நாயத்தை மட்டும் தான் சொல்லணும். மதுரையில் விசிகா சார்பாக நடைபெற்ற ஒரு பொதுக்கூட்டத்தில் அந்த கட்சியினுடைய தலைவர் திருமாவளவன் அவர்கள் நாம் தமிழர் கட்சியுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் குறித்து கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்தியிருக்காரு. அதில் சொல்லும்போது ஒரு தம்பி பிராமண கடப்பாறையை கொண்டு திராவிடத்தை தகர்ப்புன்னு சொல்றாரு. அவர் அண்ணன்னு சொல்றதுனால தம்பின்னு சொல்றேன். அப்போ அவர் அண்ணன்னு சொல்றதுனால நீங்க தம்பின்னு சொல்றீங்க. அவர் உண்மையான நீங்க தம்பியா பார்க்கல இல்ல. எப்போதுமே அண்ணன் திருமாவளவனுக்கு எந்த சிக்கல் வந்தாலும், அண்ணன் திருமாவளவனுக்கு பாரதிய ஜனதா கட்சியோ ஆர்எஸ்எஸ்ஸோ இல்லை சோகால்டு இந்த கும்பல் எதிர்ப்பு தெரிவித்தாலோ முதல் குரல் நாம் தமிழர் கட்சியோட தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானின் குரல். அவரை உண்மையாகவே அண்ணனப்பார். சமீபத்தில் கூட சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கறிஞர் சாலையில் போயிட்டு இருக்காரு. வம்படியாக போய் காரில் மோதி அந்த வழக்கறிஞரை கும்பலாக அடித்து அவரை காயப்படுத்தி, அவர் வழக்கறிஞரே இல்லை, அவர் பொய்யானவர் அப்படின்னு சொல்லி அவர் மேலேயே வழக்கு போடுறதுக்கு விசிக டீம் பார்த்துச்சு. அப்போது கூட எங்கள் அண்ணனை முறைச்சா நான் அடிப்பேன் அப்படின்னு சொல்லி தான் அண்ணன் சீமான் சொன்னார். அந்த அளவுக்கு அண்ணன் திருமாவளவன் மீது தனிப்பட்ட முறையில் எப்போதுமே அவரை அண்ணனாகவே பார்க்கக்கூடியவர் அண்ணன் சீமான். ஆனால் இவர் என்ன சொல்றாருன்னா, அவர் நீ அண்ணன்னு சொன்னனால நான் தம்பின்னு சொன்னேன், இல்லைன்னா தம்பின்னு சொல்ல மாட்டீங்க, இல்லைன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய உங்களுக்கு வயதுக்கு கீழே யாருமே உங்களுக்கு தம்பி கிடையாது, உங்களை அண்ணன் அழைச்சா மட்டும் தம்பி, இல்லைன்னா தம்பி இல்லை, அப்படி தானே? சரி, அது உங்களுடைய தனிப்பட்ட மாண்புன்னு வச்சுக்கோ. அது சீமானுடைய மாண்பு, உங்களை அண்ணன் அழைப்பது. நீங்கள் தம்பின்னு அழைங்க, தம்பின்னு அழைக்காமல் கூட போங்க. ஆனால் அதுக்கப்புறம் பேசுகிற வார்த்தை என்னென்னா, பூனைக்குட்டி வெளியே வந்துருச்சு. சீமான் ஆர்எஸ்எஸ் உடைய பிள்ளை. சீமான் பேசுவது தமிழ் தேசியமே கிடையாது, சீமான் பேசுவது இந்து தேசியம், பிராமண தேசியம், கோவர்க்கர் தேசியம் என்று திருமாவளவன் சொல்லியிருக்காரு. எதுக்கு சொல்லியிருக்காருன்னு பார்த்தா, கடந்த 10 நாளைக்கு முன்னாடி சென்னை ராஜா அண்ணாமலை மன்றத்தில் பாரதியாருடைய ஒரு இலக்கிய நிகழ்வை விஜில் என்கிற அமைப்பு ஒருங்கிணைக்கிறாங்க. அந்த நிகழ்வில் போய் கலந்து கொண்ட சீமானவர்கள் பேசிய பேச்சுக்கு தான் புதகுலிக்கில் புதஞ்சிருந்த பனிக்கரடி வெளியே வந்த மாதிரி ஒட்டுமொத்தமான திராவிட கும்பலும் வெளியே வந்துருச்சு. 100 ஆண்டு கால அரசியலை இப்படி திராவிட இயக்கங்கிறது ஆரம்ப காலகட்டத்தில் அது மொழிப்போருக்கு போராடிச்சு, இந்தி எதிர்த்து போராடிச்சு, ஆலை நுழைவுக்கு போராடிச்சு, அது பெண் விடுதலை பேசிச்சு, அது வர்க்க விடுதலை பேசிச்சு, அது உழைப்பாளர் விடுதலை பேசிச்சு, தொழிலாளருக்காக பேசிச்சு என்று சொன்னாங்க. இப்படி உழைப்பாளர்களுக்காக, தொழிலாளருக்காக, பெண்களுக்காக, வர்க்கத்திற்காக, சாதிய ஒழிப்புக்காக இதுக்கெல்லாம் பேசிய திராவிட இயக்கம் இப்போ ஒரே ஒரு ஆளுக்காக மட்டும்தான் பேசுது, சீமானுக்காக மட்டும்தான் பேசுது, வேறு எதுக்குமே பேசுறது இல்லை. திராவிட இயக்கத்தையே இந்த ஒரு உண்டியல் ஒன்று இருக்கும், அதே ஒரு உண்டியலுக்குள்ளே ஒரு டாக் ஒன்று இருக்கும், நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த உண்டியலுக்கு டாக் இருக்கும். இப்படி கீழே கிருன்னு சுற்றி விட்டோம்னா அந்த டாக் வெளியே அந்த 1 ரூபா காயின் எடுத்துகிட்டு உள்ளே ஓடிடும். திருப்பி சுற்றி விட்டோம்னா திருப்பி வெளியே எடுத்துகிட்டு உள்ளே போயிடும். இது உண்டியல் வீடு, டாக் வீடு. அது மாதிரி இந்த திராவிட இயக்கத்துக்கு கிருன்னு திரியை கொடுத்து அது வெளியே அது கவ்விட்டு வெளியே ஓடிடும், அது வெளியே கவ்விட்டு வெளியே ஓடிடும். இந்த வேலையை பார்க்குறது யாருன்னு பார்த்தீங்கன்னா, கீ கொடுக்குறது யாருன்னு நமக்கு தெரியும். இப்போ அந்த 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 வேலையை செய்து அந்த டாக் வெளியே ஐ மீன் அந்த உண்டியில் இருக்கக்கூடிய டாக் வெளியே போகிறதுக்கு போதில்ல. அது மாதிரி திராவிட இயக்கம் வெளியே போகிறது யாரால போகுதுன்னா அண்ணன் சீமானால தான் போகுது, வேறு எதுக்குமே போகிறதில்ல. என்னைக்காவது இந்த மேல்மா போராட்டத்துக்கோ மேல்பாதி போராட்டத்துக்கோ, இந்த சங்கரங்கோயிலில் ஒரு ஊருக்குள்ளே நாங்கள் தடை போட்டிருக்கோம், தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு முட்டாய் தரமாட்டோம்னு சொன்னாங்க, அதுக்கோ இல்லை நாங்குநேரி சம்பவத்திற்கோ எதுக்குமே போராட்டது. சாகர்மாலா, பாரத்மாலா, 8 வழிச்சாலை, 800 அணு நிலைய போராட்டம், கூடங்குள அணுவில் ஸ்டெர்லைட்டு, மீத்தேன், ஹைட்ரோ கார்பன், எதுக்குமே திராவிட இயக்கத்துறை தலைவர் வீரமணி எங்கேயாவது நின்று போராடி இருக்காருன்னு பார்த்தா போராடவே மாட்டாங்க. போராடுவது ஒன்றே ஒன்றுக்கு தான், பெரியாரை பற்றி ஏதாவது பேசிட்டா வந்துடுவாங்க, துக்கு வந்துடுவாங்க. அப்படி
போட்ட போடல ரெண்டா பொழந்துச்சுங்கம்மாங்கல்ல, அது மாதிரி போட்ட போல ரெண்டா பொழந்துச்சு. போட்டது யாரை வச்சு போட்டார்னா பாரதியார் என்கிற இவங்க பெரியார் கடப்பாரியா, பாரதியார் கடப்பாறை கிடையாது, ட்ரில்லிங் மிஷினு. கடப்பாறையே ரெண்டா பொழந்துட்டு போயிடும். கடப்பாறை போட்டால் மண்ணு புழக்கும், ஆனால் கடப்பாறையே எது புழக்கும்? ட்ரில்லிங் மிஷின். அப்படி ஒரு ட்ரில்லிங் மிஷின் தான் பாரதி. ஏன் பாரதியை கண்டு இவ்வளவு வைத்தறிச்சல்? ஏன்னா இவர்கள் பேசிய போலியான பெண் விடுதலைக்கு மத்தியில் உண்மையான பெண் விடுதலை பேசியவர் மட்டும் இல்லை, செயல்படுத்தியவர் பாரதி. பாரதி என்னென்ன பேசினாரோ தன் வாழ்க்கையில் வாழ்ந்தார். பாரதி பேசியதை செல்லம்மாவுக்கு செஞ்சு காட்டினார். பெண் விடுதலை அப்படின்னா ஆணுக்கு நிகர் பெண்கள்னு சொல்லலை, ஆணுக்கு நிகர் பெண்கள்னு காட்டினார். தோல் மேலே தோல் போட்டு செல்லம்மாவை அழைச்சிட்டு போவார். செல்லம்மாவை சரிக்கு சமம் உட்காரதில்ல, செல்லம்மாவை உட்கார வச்சு இவர் நிற்பார். இதுதான்யா பெண் விடுதலை. ஒரு அக்ரகாரத்தில் பிறந்தவன் இதை விட வேற என்னையா போராட முடியும் என்று பேசுகிற அளவுக்கு பாரதி அந்த இடத்திலிருந்து அவரை பார்ப்பனராகவோ பிராமணராகவோ ஒருத்தன் பார்க்குறான்னா அவனை போரி முட்டாள் மாதிரி, அவனை மாதிரி ஒரு அயோக்கியத்தனமான ஆள் உலகத்தில் இருக்க முடியாது. பாரதி பிராமண சோத்து பிண்டங்கள்னு பாடியிருக்காரு, சோம்பேறி பார்ப்பனன் என்று பாடியிருக்காரு. தன் சமூகத்தையே, தன் சமூகத்திற்குரிய தவறையே ஒருத்தன் கேள்வி கேட்குறான், சுட்டி காட்டுறான். அப்படி யாராவது செய்ய முடியுமா? கீழ்வெண்மணி படுகொலையில் கோபால் நாயக்கர் தான் A1 அக்யூஸ்ட்னு தெரிஞ்ச உடனே எடுத்தே மாறு ஓட்டம், போலீஸ் ட்ரெயினிங்கில் கூட யாரும் ஓடலையே அப்படின்னு கீழ்வெண்மணிக்கே போகாமல் ஓடிப்போன ரீவே ராமசாமி நாயக்கர் எங்க தன் சாதியவே கேள்வி கேட்டு தன் சாதிக்கு பூணூடு தான் குறியீடு என்றால் அந்த பூணுடை பறையனுடைய உடம்புல போட்டு இன்னில நீ பறையலடா நீ ஐயன்டா என்று பார்ப்பன வீதிக்குள்ள பறையரை அழைச்சிட்டு போய் அவனை ஐயராக சாதி மாற்றி, அதாவது இந்த இந்துலேருந்து கிறிஸ்தவராக கன்வெர்ட் பண்ணுறது போல, இந்துலேருந்து இஸ்லாமியராக கன்வெர்ட் பண்ணுறது போல, இஸ்லாமியிலிருந்து இந்துவாக கன்வெர்ட் ஆகிறது போல, இந்த கரு வாபசி மாதிரி தாய் மதம் திரும்புறது மாதிரி இவர் என்ன பண்ணாரு? பறையனை ஐயனா மாத்துறாரு. இதை விட உலகத்தில் புரட்சி உண்டா? அப்படிப்பட்ட பாரதியா நான் சீமானவர்கள் பேசியதுல என்ன வியப்பு இருக்கு? அந்த பிராமண கடப்பாரை கொண்டு தான் இந்த திராவிடத்தை இருப்பேன். இந்த திராவிடத்தை நீங்கெல்லாம் பொது தொகுதிக்கு ஆசைப்படலாமான்னு கேட்டுச்சு இல்லையா அண்ணன் திருமாவனுடைய கட்சியை சேர்ந்த வன்னியரசு கிட்ட, அந்த திராவிடத்தை சாதி பார்த்து சீட்டு கொடுக்குற திராவிடத்தை, பிளாஸ்டிக் சேர் போட்டு உட்கார வைக்கிற திராவிடத்தை, ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களை ஊராட்சி மன்ற தலைவர் ஆனாலும் அவங்கள சேர்ல உட்கார வைக்காம தரையில உட்கார வைக்கிற அந்த திராவிடத்தை, இன்றைக்கும் மேல்பாதி கோவிலில் பறையர்களும் வன்னியர்களும் வழிபடக்கூடிய அந்த திரௌபதிமன் கோயிலில் அந்த பறையர்களுக்கான உரிமையை வாங்கி தராமல் சீல் வச்சு மூடுகிற ஆலய நுழைவு போராட்டம் நடத்திய வைத்தியநாத ஐயருங்கிற பிராமண கடப்பாறையை கொண்டு ஏன் திராவிடத்தை தகர்ப்புங்கிறாருன்னா, வைத்தியநாத ஐயர் ஆலய நுழைவு போராட்டம் நடத்துறாரு. ஆனால் வைத்தியநாத ஐயர் என்பதற்காகவே அவரை ஏற்றுக்கொள்ளாத திராவிடம் மேல்பாதியில் சீல் வச்சு மூடுது. அப்போ வைத்தியநாத ஐயருங்கிற பிராமண கடப்பாறையை கொண்டு மேல்பாதி கோயிலுடைய பூட்டை உடைச்சி அந்த திராவிடத்தை தகர்ப்பேன்னு சீமான் சொல்றாரு. என்ன தப்பு இருக்கு? பிராமணர்களை கொண்டு திராவிடர்கள் அழிப்பணும்னு சீமான் சொல்லல. பிராமண கடப்பாறைனா வைத்தியநாத ஐயர், பாரதி, ஊவேசா இவர்களை போன்ற பிராமண கடப்பாறை தமிழருக்காக தமிழ் மண்ணுக்காக உழைத்தவர்களை முன்னிறுத்தி இந்த போலியான திராவிட கட்டமைப்பை உடைப்பேன்னு சொல்றாரு. இல்லைன்னா தப்பு இருக்கு. நீங்க பாரதி ஏன் கொண்டாட மறுக்குது? பாரதி பெண் விடுதலை பேசலையா? சாதி மறுப்பு பேசலையா? இல்லை குழந்தை திருமணத்தை எதிர்த்து பேசலையா? இல்லை விதவை திருமணத்தை ஆதரித்து பேசலையா? என்ன பேசலை? எல்லாத்தையும் பேசினாரு. தேமதுர தமிழோசை ஒழிக்க செய்வீர்னு பாடுறான். தேமதுர தமிழோசை, தேன் மதுர தமிழ். இவன் ஓம் வெங்காயம்ங்கிறான். தேமதுர தமிழோசின்னு ஒருத்தர் சொல்கிறாரு. அவர் பார்ப்பான் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் அவரை வழிவிடக்கூடாதான். ஒருத்தன் மொழி ஒரு வெங்காயம், செந்தமிழ் நாடணும் பாதுன்னு இல்லை, வெங்காயம் காயுதுன்றான். அப்படின்னு சொல்லும்போது வெங்காயம் பாயுது காதுனிலேன்னு சொல்கிறவர் ஈவேரா அப்படின்னால கும்பிடணுமா? தேமதுர தமிழோசை உலகமெங்கும் ஒழிக்க செய்வீர் அப்படின்னு சொல்கிறவன் பாப்பாலாம் கொண்டாடக்கூடாதான். உன் தமிழ் தாயா படிக்க வச்சா உன் தமிழில் என்ன இருக்குது, வேலைக்காட்ட கூட ஆங்கிலத்தில் பேசுன்னு சொல்கிறவர் நாயக்கர் என்பதற்காக நாங்கள் கொண்டாடணுமா? இவர் செந்தமிழ் நாடனும் போதினிலே இன்ப தேன் பாயுது காதினிலே என்று பாடியது மட்டும் இல்லாமல் யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் அப்படின்னு பாடுற ஒருத்தரை ஐயர் என்பதற்காக வெறுக்கணுமா? ஆனால் இவர் நாயக்கர் என்பதற்காக இவர் என்ன வேணாலும் திட்டுவாராம். பசங்க, இந்த சூத்திர பசங்க, உங்களை பிள்ளைலாம் விட்டுட்டு போகிறேன், உன் தமிழில் இருக்குது, உன் கம்ம ஒரு முட்டாள், உன் கபிலம் ஒரு முட்டாள், உன் திருவள்ளூர் ஒரு முட்டாள்,
ஒரு முட்டாள்தனத்துக்கு பிறகு இன்னொரு முட்டாள்தனமா? இந்த திருவள்ளுவர் அந்த காலத்தில் அவருக்கு தகுந்த மாதிரி வாய்க்கு வந்ததை அடிச்சு விட்டு போயிருக்கா அப்படின்னு இவன் வாய்க்கு வந்து அடிச்சு விட்டுட்டு அவர் வாய்க்கு வந்து அடிச்சு விட்டு எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவுன்னு பேசியவனை வாய்க்கு வந்ததை பேசினார் என்று பேசுறவர் நாயக்கர், அவர் மிகவும் நல்லவர் அப்படிங்கிறது அவரை கும்பிடணுமா? இவர் ஐயர், அதனால இவர் பாரதி பேசுனது தான் தப்பான். சரி, பாரதி ஐயர் என்பதற்காக பிராமணர் என்பதற்காக பாரதி பேசிய கருத்துக்களை ஏற்கக்கூடாது? பாரதி ஒரு இந்துத்துவவாதி, ஆர்எஸ்எஸ்காரரு, அவர் சங்கியுடைய மூலவர் அப்படின்னு சொல்ற நீங்க அவர் பார்ப்பனர் என்பதற்காக அவருடைய கருத்துக்களை ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்றால் கால்டுவெலை என்ன கொண்டாடுறீங்க? கால்டுவெல் யாரு? தமிழ்நாட்டுக்காரரா? தமிழரா? இல்லைங்க சொல்ற மாதிரி திராவிடரா? இல்லையே. ஏன் திராவிடம்ங்கிற சொல்லாடலை கண்டுபிடிச்சாரு. வடநாட்டில் இருக்கவெல்லாம் தென்னாட்டில் வாழ்கிறவர்களை திராவிடர்கள் என்று அழைத்தார்கள். திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் அப்படிங்கிற நூலில் அவர் எழுதிட்டார். அதாவது அங்கே இருக்கிறவன் எங்களை பார்த்து திராவிடன்னு சொன்னானா, எப்படி மும்பைக்காரன் மதராசின்னு சொல்கிறானோ அது மாதிரி. இப்போ அவன் மதராசின்னு சொன்னதுக்காக நான் மதராசி ஆயிடுவேனா? இல்லையே, நான் தமிழன். அவன் பாண்டிக்காரன் சொன்னதுக்காக கேரளாக்காரன் பாண்டிக்காரன் சொல்கிறான். ஆமாம், நான் பாண்டிக்காரன், பாண்டி அப்படின்னு சொல்லுவீங்களா? ஆந்திராக்காரன் நம்மள தமிழு அப்படிங்கிறான். தமிழு இல்லடா, நான் தமிழன்டா அப்படிங்கிறான். அப்படி அவன் வாயில் வரலங்கிறதுக்காக அவன் வாயில் பீழா ஓட்டு தமிழர் அப்படின்றப்பான். அது தமிழர்னு சொன்னது இவனுக்கு திராவிடன்னு காதில் வாங்கிடுச்சு. அவன் பீழா குழப்பி விட்டு வச்சுக்கிட்டு அப்படின்னு இருப்பான். தமிழர்னு சொன்னது அவன் வாயில் திராவிடன்னு கேட்டுச்சா, ஓ திராவிடரா அப்படின்னு இவன் எழுதிட்டான். அவன் எண்ணத்தை போட்டு எழுதினானோ, அவன் எண்ணத்தை போட்டு பேசினானோ, அதை உடனே வந்து இவர் அவர் வந்து இவங்களாம் திராவிடர்கள் அப்படின்னு சொன்னாங்கன்னு சொல்லி அவன் சொன்னதுனால ஆஹா நமக்கு வசதியாக சொல்லி வச்சுக்காண்டா அப்படின்னு சொல்லி அவனை கால்டுவெலை கொண்டாடுறாங்க. கால்டுவெல் வெள்ளைக்காரருங்க, வெள்ளைக்காரன் தான் இந்தியாவை 350 வருஷம் ஆண்டான், நம்மளை அடிமைப்படுத்தினான். அவன் ராபர்ட் கிளைவோட வாரிசு, அவன் வந்து பான்சோரோட வாரிசு, அவன் வந்து ஒட்டுமொத்தமான நம்முடைய முன்னோர்களையும் நம்முடைய நிலங்களையும் நம்முடைய வளங்களையும் நம்முடைய செல்வங்களையும் கொள்ளையடிச்சு போனவன். அவன் வந்து ஜெனரல் டயருடைய வாரிசு அப்படின்னுக்காக வந்து நீங்கள் அவனை வெறுக்கலையே. பார்ப்பனர்களில் ஆதிக்கவாதிகள், பார்ப்பனர்களில் வந்து சூழ்ச்சியவாதிகள் இருந்திருக்கலாம், எல்லா சமூகத்திலும் இல்லையா? என் நாயுடு நாயக்கரில் இல்லையா? தேவர் செட்டியார் இல்லை இல்லையா? எல்லா சமூகத்திலையும் திருட்டு போயிருக்கான், எல்லா சமூகத்திலையும் கொள்ளக்கார போயிருக்கான். இசை வேளாளர்கள் நல்லவங்க நிறைய பேர் இருக்காங்க, இசை வேளாளர்களையும் கெட்டவங்க இருக்காங்க. எல்லா சமூகத்திலையும் லிஸ்ட்டு போட்டு எடுத்தால் இந்த சமூகத்தில் பியூருங்க இது. இந்த சமூகத்துக்காரங்க எல்லாரும் அது ஒரு 100 ரூபா கடந்தா கூட எடுத்து அப்படியே கொடுத்துட்டு போயிடுவாங்க அப்படின்னு ஒன்று இருக்கா? நல்லவங்களும் இருக்காங்க, கெட்டவங்களும் இருக்காங்க. ஒருத்தனை வச்சு ஒரு சமூகத்தை இடைவிட முடியாது. பறையர்களையும் நல்லவங்க கெட்டவங்க இருப்பாங்க, தேவேந்திரன் நல்லவங்க கெட்டவங்க இருப்பாங்க. நல்லவங்க கெட்டவங்கிறது அந்த தனி மனித ஒழுக்கம் தானே ஒழிய அவன் சார்ந்த சமூகம் எப்படி இதுக்கு பொறுப்பாகும்? ஒருத்தன் தவறு செய்தால் ஒட்டுமொத்த சமூகத்தையும் புறக்கணிக்க முடியாது. பாரதி இந்த சமூகத்தில் பிறந்துட்டாங்கிறதுக்காகவே பாரதி சொன்ன கருத்துக்களை எல்லாம் ஏற்றுக்கொள்ளாம அவனை ஒரு இந்துத்துவவாதியாக காட்டு வருவது எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம். இதே பாரதி ரெட்டியா, பாரதி நாயுடுவா, பாரதி நாயக்கரா மட்டும் இருக்கணும். பாரதி மாதிரி வருமா? அவர் எப்படி பேசியிருக்காரு தெரியுமா? பாரதி எங்கள் குலசாமி அப்படின்னு வீதிக்கு நீ சத்தியமாக சொல்கிறேன். பாரதி நாயுடு நாயக்கர் பாரதி ரெட்டியாரா மட்டும் இருந்திருந்தா சத்தியமாக தமிழ்நாட்டிலே பெரிய சில பாரதிக்கு தான் இருந்திருக்கும். பாரதி நாயுடு 10 கிலோமீட்டர் மேம்பாலத்தை வச்சுருப்பாங்க. ஜிடி நாயுடு மேம்பாலம் மாதிரி பாரதி நாயுடு மேம்பாலம், பாரதி ரெட்டி பள்ளிக்கூடம், பாரதி நாயக்கர் மருத்துவமனை, பாரதி நாயுடு விமான நிலையம் வச்சுருப்பாங்க. ஆனால் பாரதி ஐயரா போயிட்டாரு. பாரதி ஐயரா போனதுனால இவங்களுக்கு குபு குபுன்னு எரியுது மேலே. இது எல்லாத்தையும் தாண்டி ஏன் அவங்களுக்கு பாரதி டிஸ்டர்பன்ஸ் ஆகிறாருன்னா, பாரதி இவர்கள் பேசி எல்லாத்தையும் முன்னாடி பேசி சாத்தியப்படுத்தாரு, எழுத்துப்பூர்வம் வச்சிருக்காரு. அப்போ இந்த பிராண்டை கட்டமைக்கிறதுக்கு பாரதிங்கிற ஒருத்தனை தகர்க்க வேண்டிய தேவை இருக்கிறது. எப்படி இங்கே தமிழர்களுடைய தலைவர் பிரபாகரன் இருந்தால் தமிழ்நத் தலைவர் அப்படிங்கிற பட்டம் தனக்கு கிடைக்காம போயிடும். தமிழ்நத் தலைவர் அப்படிங்கிற பட்டம் தனக்கு மட்டுமே கிடைக்க வேண்டும்னால அந்த ஈழக்கனவு சிதைய வேண்டும், ஈழம் அழிய வேண்டும் என்று இங்கே சில பேர் நினைத்தார்களோ. இளவூடா இருந்தால் புணமாக இருக்கணும், கல்யாணம் நடந்தால் மாப்பிளமாக இருக்கணுங்கிற மாதிரி தமிழ்நத் தலைவராக நான் தான் இருக்கணும் என்று நினைத்த தமிழர் அல்லாத தலைவர்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக தலைவர் பிரபாகரன் இருப்பார் என்பதனால் அந்த கனவை சிதைப்பதற்கு மறைமுகமாக சூழ்ச்சி செய்தார்களோ. அதே போலத்தான் பெண் விடுதலையா பாரதி வந்து நிற்பான், சாதி ஒழிப்பா பாரதி வந்து நிற்பான், மொழிப்பற்றா பாரதி வந்து நிற்பான், சீர்திருத்தமா பாரதி வந்து நிற்பான், தமிழ் இலக்கியமா பாரதி வந்து நிற்பான், கவியா பாரதி வந்து நிற்பான். உடறா பாரதி, அவன் ஐயன், அவன் வந்து இதை பாடியிருக்கிறான். ஒரு பிராமணர் அல்லாவை பாடியிருக்காரு, இயேசுவை பாடியிருக்காரு, கண்ணனையும் பாடியிருக்காரு.
இப்படி ஒரு ஐயரா பிறந்து இயேசுவையும் அல்லாவையும் பாடிய, இந்துவாக பிறந்து பாடிய ஒருத்தரை காட்டுங்க பார்ப்போம். சீமான் ஆர்எஸ்எஸ் பிள்ளை, சீமான் பாஜகவின் பிள்ளை. எந்த சீமான்? இந்தியாவிலே ஒரே ஒரு அரசு கட்சி தலைவர், நான் இந்து அல்ல, வி ஆர் நாட் இந்துஸ், நான் சைவன், நான் வைணவன், நான் தமிழம் என்கிற மதத்தை சார்ந்தவன், என் மொழிதான் எனக்கு அடையாளம் என்று இந்து முன்னணி நீ கொண்டு வரையா? முட்டுக்கு முட்டு எதிர்புட்டு பண்பாட்டு புரட்சி இல்லாத அரசியல் புரட்சி வெல்லாது என்கிற பாபா சாஹிப் அண்ணல் அம்பேத்கருடைய கோட்பாட்டுக்கு இணங்க நேரடியாக இந்து முன்னணிக்கு எதிராக வீரத்தமிழ் முன்னணி, ராமனை தூக்கினால் ராவணன், அவன் சிவாஜியை கொண்டு வந்தால் இங்கே புலித்தேவன், அங்கே ஜெய்காலி ஓம்காலி என்றால் எங்களுக்கு குலதெய்வத்துடைய எங்களுடைய மாரியம்மன், உனக்கு பிள்ளையார் என்றால் எனக்கு முருகன் என்று நேர் எதிராக பண்பாட்டு தளத்தில் ஒரு கலாச்சார தளத்தில் இங்கே ஒரு மிகப்பெரிய வீரத்தமிழ் முன்னணி என்கிற ஒரு அமைப்பை கட்டமைத்து இந்து முன்னணிக்கு மாற்றை நிறுவுகிற நாம் தமிழ் கட்சி தலைமை சீமான் தான் ஆர்எஸ்எஸ் பிள்ளையா. திருப்பரங்குன்றத்துடைய பிரச்சனையில் அந்த பிரச்சனையை நேரடியாக நேர்மையாக முழுமையாக அணுகிய ஒரே ஒரு தலைவர் என் சீமான் தான். இவர் தான் ஆர்எஸ்எஸ் பிள்ளை, இவர் தான் பாஜகவோட பிள்ளை, இவர் தான் ஆர்எஸ்எஸும் பிஜேபி வழி நடத்துது. இவர் பேசுகிற தமிழ் தேசியம் இல்லை, வேறு எது தமிழ் தேசியம்? மேல்பாதி கோயில்னால் கம்முன்னு இருக்கிறது, மேல்மானா கம்முன்னு இருக்கிறது, தூய்மை பணியாளர் பிரச்சனைக்கு போராடுறது கம்முன்னு இருக்கிறது, அவங்க கொடுத்த சீட்டு 2 சீட்டு 3 சீட்டை வாங்கிக்கிட்டு திமுகவுக்கு முட்டு கொடுக்குறது, இதுதான் தமிழ் தேசியமா? கும்பிடுறோம் சாமி, கும்பிடுறோம் சாமி, கும்பிடுறோம் சாமி அப்படிங்கிற மாதிரி கூழ கும்பிடு போட்டு தன் கட்சி கொடியை அகற்றுவதை எதிர்த்து போராட முடியல, கட்சிக்காரன் மண்டையை உடைப்பதை எதிர்த்து போராட முடியல, கட்சிக்காரன் கைது செய்வதை கண்டிக்க முடியல, கட்சி கொடியை தேர்தல் பிரச்சாரத்தில் கலட்ட சொல்றாங்க, ஆனாலும் நான் திமுக முரட்டு முட்டு கொடுத்து நிற்பேன் அப்படிங்கிறதுக்கு பேர் தான் தமிழ் தேசியமா. மரியாதை கூறிய அண்ணன் திருமா வளவன் அவர்களே, இது எல்லாத்தையும் தாண்டி அண்ணன் திருமா சொல்றாங்க, திமுக அவரை எதிர்க்காம இருக்கலாம், எனக்கு அப்படி ஒன்றும் இல்லை, திமுக எதிர்க்காம இருக்க பல காரணங்கள் இருக்கலாம், ஆனால் எனக்கு அப்படி இல்லை, நான் எதிர்ப்பேன். ஏன்? திமுகவுக்கு கொடுக்குற முட்டு பெரிய முட்டா, நான் கொடுக்குற முட்டு பெரிய முட்டா, முட்டில் உன் முட்டியை கலண்டுற அளவுக்கு முட்டு கொடுக்குறாப்புல அண்ணன் திருமாவளவன். இந்த 4.5 வருஷ ஆட்சியில் திமுகவுடைய சோதனைகளை, அநீதிகளை, அடக்குமுறைகளை எதையுமே எதிர்த்து பேச முடியாத அண்ணன் திருமாவளவன் சீமானன் பெரியாரை பேசின உடனே பேசிக்கார். ஆனால் ஒரே ஒரு உண்மையை சொல்லிட்டாப்புல, ஒரே ஒரு உண்மையை சொல்லியிருக்காப்புல. என்ன தெரியுமில்ல? பெரியாருடைய அரசியலை தகர்ப்பது தமிழ் தேசியம்னு கேட்டிருக்காரு. அப்போ என்ன அர்த்தம்? பெரியாரின் அரசியலை தமிழ் தேசியம் தகர்த்து விட்டதுன்னு அர்த்தம். தகர்க்க போய் தானே வீரமணி அறிக்கை, சுபவி அறிக்கை, இந்த பனிக்கட்டி ஒருத்தர் இருப்பான், திருமுருகன் காந்தின்னு ஒருத்தன், அவன்லாம் உண்மையிலே பனிக்கட்டி பொதுவாக 6 மாதம் உள்ளே இருக்கும், 6 மாதம் வெளியே வரும். இவன்லாம் சீமானன் பேசினா தான் வெளியே வருவான். சீமான் திட்டிட்டு உள்ளே போயிடுவான், அப்புறம் தோண்டி எடுக்கணும். அவன் செத்து பல வருஷம் ஆச்சு, புணமாக அலைஞ்சிக்கிட்டு இருக்கிறான். அப்புறம் திருப்பி வெளியே வருவான், திருப்பி உள்ளே போயிடுவான், திருப்பி வெளியே வருவான், திருப்பி உள்ளே போயிடுவான். சீமான் இப்போ வந்தா என்ன செய்வதுமா, என்ன செய்ய வீட்டு முன்னாடி என்ன பயங்கரமாக கத்திக்கிட்டு இருந்தாப்புல. சென்னையில் ஒரு வீட்டு அடிக்கிறாங்கன்னு சொல்லி ஆர்ப்பாட்டம், அதில் பேர் நிற்கிறாரு. அந்த என்னென்னு மக்கள் கோரிக்கை வைக்கிறாங்க, அதை பார்த்து போகிறாங்க, நாங்கள் பார்க்குறோம், நீங்கள் ஓரமாக போங்க அப்படின்ட்டு அவர் போயிட்டாப்புல. நான் நேருக்கு நேரம் பார்த்தா என்ன தெரியுமா, அக்கினி குஞ்சா கக்கிடுவேன். நான் கடையில் பார்த்தா ஒரு குஞ்சும் கக்கலை, ஓரமாக போக குஞ்சு அப்படின்ட்டு போயிடுச்சு. அது அப்படி ஒரு பிறவி. இந்த மாதிரி இவர்களெல்லாம் செய்யாத ஒன்றை அண்ணன் திருமாவளவன் முரட்டு முட்டுறாப்புல. இப்படி தீக்கா, தூப்பை தீக்கா, தாப்பை தீக்கா, பேத்தீக்கா, இது எல்லாம் ஆக்டிவேட் மோடுக்கு போய் நான் சீமானை எதிர்ப்பதற்கான காரணம் என்னன்னா, அடிச்ச அடி. அப்படி கருத்தியல் போர். ஒரு வார்த்தை கூட கண்ணிய குறைவாக பேசலை. பெரியார் குறித்து கருணாநிதி பேசியதை போலவோ, பெரியார் குறித்து அண்ணா பேசியதை போல ஒரு வார்த்தை கூட பேசலை. பெரியாரை பற்றி அண்ணாதுரை அவர்களும் கலைஞர் கருணாநிதி அவர்களும் பேசியதை எடுத்து பேசுனா so sad my lord. ஒரு டிராவிடியன்ஸ் கூட வெளியே நடமாட முடியாது ப்ரோஸ். ரொம்ப கலீஜாக இருக்கும், காஜியாகவும் இருக்கும். அதனால் அதெல்லாம் நாங்கள் எங்களுடைய கண்ணியத்துக்கு இருக்கு அப்படிங்கிறதுனால பேசுகிற. இன்னொன்று எல்லாமே தெரிஞ்ச முகமாக இருக்காங்க. தூக்குக்கு போட்டாங்கன்னா தும்பச்சிரியில் அதுக்காகத்தான் விட்டு வச்சுருக்கிறோம். இல்லைனா அந்த 1949க்கு பிறகு, அந்த ராபின்சன் பூங்காவுக்கு பிறகு ஆட்சி அடைகிற வரைக்கும் அந்த 18 இயர்ஸில் நம்ம 2 ப்ரோஸ் இருக்காங்க, கலைஞர் ப்ரோ, அண்ணா ப்ரோ. விஜய்னா கிடையாது, பெரியண்ணா. அந்த பெரியண்ணா விஜயகாந்த் இல்லை, நம்ம பெரியண்ணா மூக்குப்படி அண்ணா. தமிழ்நாட்டு அண்ணாதுரை போட்டார் அந்த பொடியடா, அந்த மண்டை முழுக்க நெறியடா, தாத்தா தாத்தா பொடி கொடு, அந்த பொடி. இவர் கஞ்சா குடித்தாராம். இவர் கஞ்சா குடிச்சு செத்து போட்டாரா. அப்போ அண்ணாதுரை பேசுறதுக்கு போகிறதுக்கு முன்னாடியே, கூட்டத்துக்கு போகிறதுக்கு முன்னாடியே என்ன பண்ணுவாராம், கையில் இப்படி பொடியை பூரா கொட்டிடுவாப்பிலையாம். கொட்டி எச்சியை துப்பிடுவாராம். எச்சியை துப்பி தடவிடுது, பொடி காஞ்சிரும்.
வச்சுக்குவார் கையை. வாதவோ சித்திரை, மணியோ பத்திரை, உங்களுக்கு வருவதோ நித்திரை, உதயசூரியன் குத்துகள் முத்திரை. இந்த இழுப்புல ஒரு முடி குத்திரை இப்படி சட்டுன்னு மண்டை ஏறும். இப்படி தான் பேசியிருக்காப்புல. லைவ் பார்த்தவங்க உயிரோட சாட்சியாக இன்னும் இருக்காங்க எங்கள் ஊரில். இப்படி இப்படி பொடிவை போட்டு வச்சுக்கிட்டு ஒரு இழுப்பு இழுக்கிறது. அதைத்தான் படத்தில் வந்து இவர் எம்ஜிஆர் வந்து அந்த அண்ணாதுரை ஸ்டைலில் தான் இவர் நான் உங்கள் வீட்டு பிள்ளை அப்படின்னு பாடினார்ல, அதெல்லாம் அந்த ஸ்டைல் தான். அது அண்ணாதுரையோட ஸ்டைலு. அண்ணாதுரை ஸ்டைலாக பண்ணல, மூக்குப்பொடி இழுக்க பண்ணார். மூக்குப்பொடி இழுத்து தான் அண்ணாதுரை புற்றுநோய் வந்து செத்து போயிட்டாருங்கிறத எல்லாருக்கும் தெரியும். ஆனால் அதை விமர்சனமாக வைக்கிறதுக்கு நாங்கள் தயாராக இல்லை. அதே போல் அண்ணாதுரை இவர் குறித்தும் இவர் அண்ணாதுரை குறித்தும் மாறி மாறி விமர்சனம் கொடுத்த கருணாநிதி முரசொலியில் ஈவேரா குறித்து எழுதியதெல்லாம் கொஞ்சம் பேச ஆரம்பித்தோம்னா, அப்புறம் ஆணைமுத்து பதிப்பகம் இருக்குது ஈவேரா சிந்தனைகள்னு, அதெல்லாம் எடுத்து போட்டோம்னா அது வான்கோழி வேலைக்காரி இதை எல்லாத்தையும் தாண்டி காஜி டு த கோரா இருக்கும். அதெல்லாம் பேசவே முடியாது. அதை எதுவும் நினைச்சிவான்னு பேசலை. ஈவேரா சொன்ன கருத்து என்ன, பாரதி சொன்ன கருத்து என்ன. இவர் வெங்காயம்ங்கிறாரு, அவர் செந்தமிழ்நாடுன்னு போதினிலே இன்ப தேன் வந்து பாயுது காதினிலேங்கிறாரு. அப்போ அதைத்தான் ஒப்பிட்டு பேசுகிறோம். இவர் பெண்ணியத்தை எப்படி பேசினார், இவர் பெண்ணியத்தை எப்படி பேசினார், இவர் சாதி ஒழிப்பு எப்படி பேசினார், இவர் இப்படி சாதி தன் சாதி எதிர்த்தார் பாரதி. ஆனால் தன் சாதி என்பதற்காக ஜிடி நாயுடு அது கொண்டாடினார். தன் சாதி என்பதற்காக கோபாலகிருஷ்ணன் நாயுடுவை காப்பாற்றினார். சாதி வெறியினுடைய உச்சமாக இருந்தார் ஈவேரா தன் வாய்க்கு வந்ததை அடிச்சு விட்டார். அவர் அந்த காலத்து சவுக்கு சங்கராக, அந்த காலத்து சிவாஜி கிருஷ்ணமூர்த்தியாக, அந்த காலத்து நம்ம நாஞ்சில் சம்பத் சொல்லணும்னா அந்த காலத்து நாஞ்சில் சம்பத் தான் ஈவேரா வாயை வாடகை விட்டுருக்காப்புல. இப்போ திராவிட இயக்கங்களில் அப்புறம் திராவிட கழகம் அவரே ஆரம்பிச்சு, அப்புறம் திமுகவுக்கு, அப்புறம் வந்து காங்கிரஸுக்கு கண்ணாப்பண்ணு வாயை வாடகை விட்டுருக்காப்புல. கல்யாண வீட்டுக்கு வந்து அந்த குதிரையை வாடகை எடுக்கிற மாதிரி அன்னைக்கு ஈவேராவை பல பேர் வாடகை எடுத்துருக்காங்க. அதுதான் யதார்த்தமான உண்மையை பேசி பழகணும். அந்த அடிப்படையில் பார்த்தா பாரதி யாருக்கும் வாயை வாடகை விடலை. பாரதி வறுமையினுடைய கொடுமையில் இருந்தபோதும் அவன் தமிழ் பேசினான், தமிழுக்காக பேசினான், தமிழருக்காக பேசினான், சுதந்திரம் பேசினான். எல்லாத்தையும் தாண்டி இந்திய விடுதலைக்காக சிறைப்பட்டான். பயந்து போல வெள்ளைக்காரனை மிரட்டுனான், கவிதைகளால் மிரட்டினான், தன் எழுத்துக்களால் கட்டுரைகளால் அதை வைத்து ஒரு முறுக்கட்டினா. இல்லைனா சுதந்திரத்திற்காக போராடிய வஉசியும் பாரதியும் நட்போடு இருந்திருக்க முடியுமா? வஉசி ஏதாவது ஒரு சின்ன களங்கத்தை யாராவது விளைவிக்க முடியுமா? வஉசியின் மீது களங்கம் விளைவிப்பதும் பாரதியின் மீது களங்கம் விளைவிப்பதும் ரெண்டு ஒன்று தான். வஉசியும் பாரதியும் சம தராசில் இருந்தவர்கள். அதே வஉசிக்கு ஈவேரா கப்பல் வாங்குறதுக்கு பணம் கொடுத்தாராம். அடங்கொப்பன் தாமரப்பரில் தலைமுழுக எச்சுக்கிட்டே காக்க வட்ட மாட்டாப்புல. ஈவேராவுடைய சிந்தனைகளை கடத்துவதற்காக, திராவிட இயக்க சிந்தனைகளை, பகுத்தறிவு சிந்தனைகளை, கடவுளுணர்வு சிந்தனைகளை கடத்துவதற்காக எம்ஆர் ராதா நாடகம் போடுறதுக்கு திட்டமிடுறாரு. எங்கே? ஈரோட்டில். யார்? இந்த பண்ணையார் இருக்காப்புல, ஈரோட்டு பண்ணையார் முதலாளி மணியம்மையோட ஹஸ்பண்டு. இவருடைய இதில் ஒரு அரங்கம் இருக்குது. அந்த அரங்கத்தில் அதற்கு யாராவனா இருக்கட்டும், உன்னுடைய செய்திதாயா கடத்த போகிறேன், பரவாயில்ல எனக்கு வாடகை கொடுன்றாப்புல. வாடகை கொடுத்தா தான் நீ அந்த இடத்த நாங்கள் வந்து தருவோம் நாடகம் போடுறதுக்கு அப்படின்னு முடிவு பண்ணிடுறாங்க. உடனே வந்து இல்லைங்க டிக்கெட்லாம் பிரிஞ்சதுக்கப்புறம் அந்த தொகையை வச்சு தான் நாடகம் கொடுக்க முடியும்னா எம்ஆர் ராதாவுக்கு வந்து 7-8 வீடு அறியாத காசுலாம் செலவு பண்ணிடுவாப்புல. அப்போ வந்து நான் நாடகம் போட்டு முடித்து அதில் வசூல் வந்தால் தான் பணத்தை தர முடியும்னு எம்ஆர் ராதா சொல்ல, யாராக இருந்தாலும் முன்தொகை கொடுத்தா மட்டும்தான் தன்னுடைய கருத்தை பரப்ப, தன்னை பற்றி பேச, தன் சார்ந்த கருத்தை, திராவிட இயக்க கருத்தை பரப்புவதற்கு காசு கொடுத்தாதான் இடத்த தருவேன்னு சொன்ன கஞ்ச பையன், கஞ்ச மனிதன், கஞ்ச ஆளு, கஞ்ச புனிதர், கஞ்ச பெரியார் இவர் வஉசி கொடுத்தாராம். இவர் வள்ளல் பாண்டித்துரை தேவர், பக்கி முகமது ராவுத்தர் அப்படியே வந்து அள்ளி கொடுத்து காலா லாவியாக 2 கப்பலை வாங்குறதுக்கு இவர் தான் உதவி பண்ணார். ஏன் இதை மட்டும் சொல்லாதீங்களேன், சுபாஷ் சந்திரபோஸுக்கு பீரை வாங்கி கொடுத்துக்கு பெரியார் தான் காசு கொடுத்தாரு. காந்திக்கு வந்து உப்பு சத்தியாகிரகம் போகும்போது உப்பு வாங்குறதுக்கு இவர் தான் காசு கொடுத்தாரு. இந்திய விடுதலை போராட்டத்தில் வந்து அங்கே பகத்சிங் போராடும் போது பகத்சிங்களுடைய தோழர்களுக்கு ஈவேரா தான் காசு கொடுத்தாரு. ஏன் கல்லணை கட்டும்போது கரிகால் சொன்னுக்கு செங்கல் 10 போச்சு, ஈரோட்டில் தான் 5 லோடு செங்கல் அடிச்சு விட்டாப்புல அப்படின்னு அள்ளி விட வேண்டியதானே? யார் கேட்க போகிறா? ஓலா கேட்ப தானேயா, ஓட்டி விட்டு போக வேண்டியதானே? ஏன் ராஜராஜ சோழன் இப்படி தான் ஒரு முறை தஞ்சை பெருவுடைய கோயிலை கட்டிக்கிட்டு இருந்தார். மேலே வைக்கிற அந்த குண்டுக்கல்லுக்கு மட்டும் பத்தலை. பெரியார் டக்குன்னு குனிஞ்சு பார்த்தாரு, அவருக்கு காலுக்கு கீழே ஒரு பெரிய பாறை இருந்துச்சு, அந்த பாறையை பேத்து தான் கொண்டு போய் அந்த கல்லை அனுப்பிச்சுட்டாருன்னு சொல்ல வேண்டியதானே? வஉசியின் வரலாற்றை நானும் வடக்க தெற்க மேற்க கிழக்குன்னு எல்லா புத்தகத்திலும் படித்தேன்.
வஉசியினுடைய சுயசரிதே இருக்கு. ஒரு வார்த்தை கூட ஈவேராவில் பேர் இல்லையே. கொடுத்துருந்தா எழுதிப்பாரு வஉசி. இந்த மாதிரி ஈரோட்டு பகலவன், தந்தை பெரியார், புரட்சி புயல், அன்னைக்கு காலா லாவியாங்கிற கப்பலை கட்டுவதற்காக வெள்ளையனை எதிர்ப்பதற்காக நான் கப்பல் ஓட்டும் பொழுது எனக்காக இத்தனை ரூபா கொடுத்தாருங்க. எல்லாமே ஆவணமாக இருக்குது. 100 வருஷம் கழிச்சு இப்போ ஒரு ஓலாவை ஓட்டுறாங்க. பெரிய ஓலாவை கொடுத்துட்டு இருக்காங்க. வஉசிக்கு கப்பல் கட்டுறதுக்கு அன்றைக்கே பணம் கொடுத்தாரு. கொடுத்தாருனாங்க. இப்போ எப்போ கொடுத்தாரு? ஆவணத்தை கொடு. எந்த வருஷம் கொடுத்தாரு? ஆவணத்தை கொடு. எந்த ஊரில் வச்சு கொடுத்தாரு? மணி ஆர்டர் பண்ணாரா, இல்லை ஜிபேவா, பேடிஎம்மா, இல்லை கூகுள் பேவா, இல்லை இந்த ஐடிஜிஎஸ் பண்ணாரா, இல்லை ஆர்டிஜிஎஸ் பண்ணாரா, இல்லை நெஃப்டா அப்படின்னு கேட்டவுடனே கொடுத்தாருன்னு நாங்கள் சொல்லுங்க, கொடுத்துருப்பாருன்னு சொல்கிறோம். ஏன் கொடுத்துருப்பாரு? இங்கே பாருங்கள், இந்த ஃபோட்டோ பாருங்கள். இங்கே ஈவேரா இருக்காரா? ஆமாம் இருக்காரு. இங்கே இருக்க வஉசி இருக்கா? இருக்காரு. இப்போ 2 பேருக்கு பக்கத்தில் இருக்காங்க. ஆமாம், இது இப்போ பக்கத்தில் நிற்கும் போது வஉசி கப்பல் கட்டுற கஷ்டப்பட்டு இருக்கும்போது ஈவேரா கொடுத்துருப்பார்ல. அடங்கப்பா, ஒரு ஃபோட்டோவில் வஉசியும் பெரியார் இருக்காங்களா, அதனால் கொடுத்துருப்பாரான். இந்த ஃபோட்டோ எடுக்கிற காலகட்டத்தில் வஉசி கப்பல் கம்பெனியை மூடிட்டு ஜெயிலுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் எடுத்த ஃபோட்டோ. அப்போ கப்பல் கம்பெனி இல்லை, அப்போ பணம் கொடுத்தாருன்னு சொல்லி ஒரு கதையை கட்டுகிற இந்த கும்பல் உண்மையை போட்டு உடைச்ச உடனே கதறுது, பதறுது. அவர் ஒரு முதலாளியின் பக்கமே நின்ற முதலாளி. இந்த சமூகத்தை வச்சு 1 பைசா சம்பாதிக்கவர் யாரு? புதுசாக வந்திருக்கிற நம்மளுடைய கொள்கை தலைவராக எடுத்திருக்காப்புல விஜய். ஈவேரா 1 பைசா கூட சம்பாதிக்கிறார். 54,000 கோடிக்கு சொத்து மதிப்பு. பெரியார் சுயமரியாதை பிரச்சாரத்துக்கு 54,000 கோடி சொத்து மதிப்பு. இன்றைய மதிப்பு, அன்றைய மதிப்பு அது மாதிரியே பல 100 கோடி. மக்கள் பணத்தை வாங்கி பல 100 கோடியில் சொத்து சேர்த்த ஒரு முதலாளி பெரியார். அதனால தான் இந்த திராவிட இயக்கம் அதை கொண்டாடி கொண்டிருக்கிறது. இப்போ அவருடைய அருமை பெருமைக்கு அண்ணன் திருமாவளவன் சொன்னது போலவே பெரியாருடைய அரசியலை தகர்க்கிறது சீமானுடைய அரசியல். பெரியாரை இழிவுபடுத்துவதுதான் தமிழ் தேசியமா? பெரியாரையுடைய அரசியல் தகர்ப்பதுதான் தமிழ் தேசியம்? ஆமாம். என் தமிழை இழித்தவனை, தமிழ்த்தாயை பழித்தவனை, என் தமிழை வெங்காயம் என்று சொன்னவனை, என்னுடைய திருவள்ளுவரை, என்னுடைய கம்பரை, கபிலரை, சிலப்பதிகாரத்தை இழிவுபடுத்திய ஒருத்தனை இழிவுபடுத்துவதுதான், அவருடைய அரசியலை தகர்ப்பது தான் தமிழ் தேசியம் என்று அண்ணன் சீமான் நிரூபித்தார். இன்னைக்கு திராவிடம் என்பது சமூக நீதி என்று அண்ணன் திருமாவளவன் பேசுறாங்க. இதே அண்ணன் திருமாவளவன் தாய்மண்ணில் திராவிடம் என்பது ஏமாற்று வேலை, தமிழ் தேசியம் என்பது ஒருபோதும் திராவிடமாகாது என்றெல்லாம் பேசியிருக்காரு. நாம் இன்னைக்கு பேசியது அவர் அன்னைக்கே 1966 பேசிட்டாப்ல. அன்னைக்கு பேசும்போது திருமாவளவன் அன்பா அருமையாக பேசுகிறாப்புலங்க, யாருதான் சூப்பர் பின்றாப்புல அப்படின்னு கை தட்டினவங்க தான் அண்ணன் சீமான் உள்ளிட்ட அத்தனை பேரும். இன்னைக்கு அதே சீமான் தனக்கு கீழே இருந்த, தன் மேடையில் உட்கார்ந்திருந்த, தன் மேடையில் பேச வாய்ப்பு கேட்டிருந்த சீமான் இன்னைக்கு லட்சக்கணக்கான இளைஞர்களை கொண்டு வந்து பிரபாகரன் பேரை சொல்லி பேசிட்டா நாங்கள் எதிர்க்காம விட்டுருவோங்கிறாரு. பிரபாகரன் பேரை சொல்லி பேசலை, பிரபாகரன் பேரை பட்டி தொட்டி எங்கும் கொண்டு போய் சேர்த்தவர் சீமான். சும்மா தென்னாட்டு பிரபாகரன், தமிழ்நாட்டு பிரபாகரன், 2ஆம் பிரபாகரன், எழுச்சி தலைவர் போட்டுக்கல. சும்மா தலைவர் பிரபாகரனுடைய ஃபோட்டோவை எடுத்து மண்ணுக்குள்ள தோண்டி புகைச்சு வைக்கல. அந்த தலைவர் பிரபாகரனையும் அந்த களத்தையும் அந்த ஈழத்தையும் அழிப்பதற்கு துணை நின்ற கட்சியோட துரோக கட்சியோட துணைவை நிற்கல. அந்த தலைவன் படத்தை தமிழ்நாட்டில் பயன்படுத்த முடியாது என்ற நிலையிலிருந்து உடைச்சி எரிஞ்சு இன்னைக்கு திருமண வீடுகளில், காதுகுத்து வீடுகளில், கல்யாண வீடுகளில், இன்னைக்கு வரவேற்பு அறையில், சட்டப்பையில், அலைபேசியில் என்று எல்லா இடங்களிலும் எந்த தலைவன் பிரபாகரனை பயங்கரவாதி என்று இந்திய அரசு அறிவித்ததோ அந்த இந்திய அரசுடைய வானூர்தி நிலையத்தில் தலைவன் படத்தை போட்டுக்கொண்டு வானூர்தி இருக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான இளைஞர்களை உருவாக்கி வச்சுக்கார். அந்த வானூர்தி நிலையத்து வாசல்ல என் தலைவன் பிரபாகரன் வாழ்கள், தமிழ்த்தாய் வாழ் என்கிற முழக்கத்தை முன்வைக்கிற லட்சக்கணக்கான இளைஞர்களை அண்ணன் சீமான் உருவாக்கியிருக்காரு. பிரபாகரன் பேரை சொல்லி அரசியல் பண்ணல, பிரபாகரன் பேரை சொல்லி மீசையை முறுக்கி நிற்கிறோம். அண்ணன் திருமாவளவன் பேசும்போது எனக்கு சீரியஸாகவே இல்லை, அதை பார்த்த உடனே சிரிப்பாக இருந்துச்சு. சூப்பர், அருமையாக பேசுகிறீங்கண்ணே, நல்லா இருக்குண்ணே, வாவ், இதுதானே எதிர்பார்த்தோம் உங்ககிட்ட இதுதான் எதிர்பார்த்தோம். நாம் தமிழ் கட்சி ஆர்எஸ்எஸ் பிள்ளை, நாம் தமிழ் கட்சி பாஜகவின் பிள்ளை, அவர் மோடியின் பிள்ளை, அவர் கோவக்க தேசியம், அது சாவர்கர் தேசியம், இதெல்லாம் பேசுங்க. இப்படி பேசினா தான் நீங்கள் திருமாவளவன், இப்படி பேசலன்னு நீங்கள் எப்படி திருமாவளவன்? ஏன்னா ஒட்டுமொத்தமான அந்த மக்களுடைய நம்பிக்கையை கொஞ்சம் கொஞ்சமாக திருமாவளவன் இழந்து கொண்டிருக்கிறார். சாதிவாரி கணக்கெடுப்பு எடுப்பதன் மூலமாக, பட்டியல் சமூக மக்களுடைய உரிமைகளை பேசுவதன் மூலமாக, ரெட்டமலை சீனிவாசரை, ஐயதாச பண்டிதரை, MC ராஜாவை தொடர்ச்சியாக பேசுவதன் மூலமாக அந்த மக்களுடைய உரிமை குரலாக நாம் தமிழ் கட்சி மாறிக்கொண்டிருக்கிறது. இதுவரைக்கும் வன்னியர் பறை என்று பிரித்து வைத்த அரசியலை
தேவர் தேவேந்திரன் என்று பிரித்து வைத்த அரசியலை தமிழர் நாம் தமிழர் என்று அண்ணன் சீமான் கட்டமைக்கும் போது அங்கே திருமாவளவனுடைய இருப்பு காலியாகிறது. திருமாவளவன் திமுகவில் சேர்ந்து அதிமுகவில் சேர்ந்து பாஜகவில் கூட்டி வச்சு இப்படி எல்லாரும் கூட்டி தன்னுடைய தனித்தன்மையை இழப்பதன் மூலமாக அவருக்கு ஒரு அச்சம் வருது, பயம் வருது. ஆகா, நாம் தமிழ் கட்சி வளருது, நாம் தமிழர் அப்படிங்கும் போது எல்லாம் ஒன்றா நிற்கிறான், நம்மகிட்ட ஒன்றா இல்லை, நம்ம என்னதான் கூப்பாடு போட்டாலும் நாம் ஒரு சமூக கட்சிங்கிறத தாண்டி அடுத்த நிலைக்கு போக முடியாது. ஆனால் சீமான் பொது தலைவனாக தமிழ்நாட்டிலேயே எல்லா தொகுதியிலும் போட்டி போடக்கூடிய தலைவனாக வளர்ந்து வராங்கிற பொறாமையை தவிர அண்ணன் திருமாவளவனுக்கு அண்ணன் சீமான் மீது வேற எதுவுமே இல்லை. சாட்டை எடுத்து நாட்டை திருத்து